இந்தியாவில் கடந்த சில காலமாகவே தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. ட்ரம்ப் அதிபரான பிறகு சில காலம் மட்டுமே குறைந்த தங்கம் விலை மீண்டும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதற்கிடையே தங்கம் விலை அதிகரிக்க என்ன காரணம் என்பதை விளக்கும் வல்லுநர்கள் இது வரும் காலங்களில் குறைய வாய்ப்பிருக்கிறதா என்பது குறித்தும் கூட தகவல்களை பகிர்ந்து வருகிறார்கள். அது பற்றி தான் பார்க்க போகிறோம். தங்கம் விலையை பொறுத்தவரை கொரோனாவுக்கு முன்பு, கொரோனாவுக்கு பின்பு என எளிதாக பிரிக்கலாம். கொரோனாவுக்கு முன்பு வரை 22 கேரட் தங்கம் என்பது 4000 என்ற ரேஞ்சில் தான் இருந்தது. ஆனால் கொரோனாவுக்கு பிறகு பறக்க தொடங்கிய தங்கத்தின் விலை அதன் பிறகு குறையவே இல்லை. தொடர்ந்து மளமளவென்று உயர்ந்து வந்தது. ஒவ்வொரு நாளும் தங்கம் விலை உச்சத்தை தொட்டு புதிய சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறது. இடையில் சில காலம் குறைந்தாலும் கூட அதுவும் கூட நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. ட்ரம்ப் அதிபரான பிறகு மேலும் வேகமாக தங்கம் விலை உயர்ந்து வருகிறது. தங்கம் விலை உச்சத்தை அடைய 2 முக்கியமான காரணங்கள் பிரதானமாக உள்ளது. முதலில் அமெரிக்காவில் அதிகரிக்கும் பணவீக்கம். கடந்த ஜனவரி மாதத்திற்கான ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் சமீபத்தில் தான் வெளியானது. அதில் கடந்த 18 மாதங்களில் இந்த ஜனவரி மாதம்தான் நுகர்வோர் விலை கணிசமாக அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இது பணவீக்கம் அதிகரிக்க காரணமாக உள்ளது. பணவீக்கம் அதிகரித்தால் அதை கட்டுப்படுத்த அமெரிக்க பெடரல் வங்கி வட்டி விகிதங்களை குறைக்காது. பொதுவாக அமெரிக்கா வட்டி விகிதத்தை அதிகரிக்கும் போது தங்கம் விலை குறையவே செய்யும். ஆனால் இப்போது சர்வதேச அளவில் பதற்றம் நிலவி வருகிறது. ட்ரம்ப் வந்த பிறகு போர் பதற்றங்கள் குறைந்து விட்டாலும் கூட வர்த்தக பதற்றம் என்பது அதிகரிக்க தொடங்கிவிட்டது. ட்ரம்ப் ஒவ்வொரு நாட்டின் மீதும் வரிகளை விதித்துக் கொண்டிருக்கிறார். இது சர்வதேச அளவில் வர்த்தகத்தை கடுமையாக பாதிக்கும். குறிப்பாக நேற்றைய தினம் ரெசிப்ரோக்கல் வரி விதிக்கப்படும் என அறிவித்தார். அதன்படி அமெரிக்கா மீது எந்த நாடு எவ்வளவு வரி விதிக்கிறதோ அதே அளவுக்கு அமெரிக்காவும் தொடர்புடைய நாடுகள் மீது வரி விதிப்பார்கள். இதுதான் அந்த ரெசிப்ரோக்கல் வரி. இதன் மூலம் அமெரிக்கா உலகின் பல்வேறு நாடுகள் மீதும் வரி விதிக்கக்கூடிய நிலை உருவாகும். இது சர்வதேச அளவில் நிச்சயம் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இதே போல ட்ரம்ப் பேச பேச புதிய வரி உத்தரவுகளை பிறப்பிக்க தங்கம் விலை என்பது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் தங்கம் விலை இந்த ஆண்டு முழுக்க அதிகமாகவே இருக்கும் என சொல்கிறார்கள் வல்லுநர்கள். தங்கம் விலை குறைந்தாலும் கூட அது அதிகபட்சம் 100 ரூபாய் அல்லது 200 ரூபாயாகத்தான் குறையும். அதே நேரம் தங்கம் விலை பெரிய அளவில் அதிகரிக்க வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக இருக்கிறது என கூறுகிறார்கள் வல்லுநர்கள்.